ஹாய், இன்னைக்கு வந்து நம்ம தேர்ட் டே 3வது நாள் கிளாஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து மிஷினுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை, மிஷினை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அந்த மாதிரி பார்த்தோம். அதுக்கப்புறம் கர்ச்சீஃபில் 2 விதமாக பார்த்தோம். ஹெம்மிங் ஒன்று, மிஷின்லேயே ஸ்டிச் பண்ணுற ஒன்று, ரெண்டுமே பார்த்துட்டோம். இப்போ அடுத்து இன்னைக்கு 3வது நாள் கிளாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா துணிப்பை இன்னைக்கு பார்க்க போகிறோம். எப்படி தைக்கிறதுன்னு பார்த்துடலாம். என்ன பாப்பா, இன்னைக்கு கிளாஸ் பார்த்துடலாமா? பார்த்துலாமா? கிளாஸ்க்குள்ள போயிட்டு நம்ம துணிப்பை எப்படி தைக்கிறதுன்னு பார்த்துடலாம். வாங்க போகலாம், வீடியோக்குள்ளே போகலாம். துணிப்பைக்கு தேவையான உயரம் வந்து 17 இன்ச்சு, அகலம் 26 இன்ச், டோட்டலாக 26 இன்ச்சு. இப்போ நம்ம டபுளாக ஃபோல்டு பண்ணியிருக்கோம். அப்போ ஒன் சைடுக்கு 13 இன்ச்சு வரணும். அகலம் வந்து ஒன் சைடுக்கு 13 இன்ச்சு. இப்போ ஹைட் எடுத்துக்கிடுவோம். ஹைட்டு வந்து தேவையான அளவு 17 இன்ச்சு. அந்த 17 அந்த சைடும் 17 எடுக்கணும், இந்த லாஸ்ட்லேயும் 17 எடுக்கணும். இதை எடுத்துட்டு நம்ம இதில் ஒரு கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணணும். 2 சைடுமே 17 இன்ச்சு இருக்கணும். இந்த மாதிரி அளவுகளை குறிச்சிட்டு ஒரு கோடு போட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். அப்படியே இதை கட் பண்ணி எடுத்துட்டு துணிப்பைக்கு தேவையான உயரம் அகலத்தில் நம்ம தேவையான மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி அடுத்து இதுக்கு மேலே வந்து கைப்பிடிக்கு வந்து நம்ம தனியாக கட் பண்ணி எடுக்கணும். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. துணிப்பை கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியான இது. இப்போ நம்ம வந்து அதுக்கு கைப்பிடி கட் பண்ண போகிறோம். இதை வந்து டபுளாக ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கோம். ஃபோல்டு பண்ணிவிட்டு 9 இன்ச் ஹைட்டில் ஒன் சைடுக்கு 9 இன்ச்சு, அப்போ 2 சைடுக்கு 18 இன்ச்சு, ஹைட் 9, அகலம் 2 இன்ச்சில் இந்த மாதிரி ஒன்று கட் பண்ணியிருக்கோம். இதை 4ஆக ஃபோல்டு பண்ணி நம்ம காது ரெடி பண்ணணும். கைப்பிடி நீங்கள் எப்போயுமே நீங்கள் எடுக்கிற அளவுகளை இந்த மாதிரி ஒரு நோட் போட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். என்ன உயரம், அகலம், அப்புறம் அதை நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறோம், அந்த மெத்தட் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு நோட் போட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பாப்பா அது மாதிரி தான் நோட்டில் ஃபாலோ பண்ணுறான். தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறது துணிப்பை. உயரம் எவ்வளோ எடுத்திருக்கோம் என்னன்னு எழுதி வச்சுருக்கோம். உயரம் 17, அகலம் 26, ஒன் சைடுக்கு 13 இருக்குது, ரெண்டு பக்கம் 26, ஒன் சைடுக்கு 13, இன்னொரு பக்கம் 13. ஓகேங்களா? இப்போ இதில் இந்த சைடு க்ளோஸாக தான் இருக்குது. நம்ம இந்த ஒன் சைடு தான் நம்ம அடிக்க போகிறோம். இந்த ஒன் சைடில் நம்ம 1/2 இன்ச்சுக்கு இப்படி ஓரமாக தையல் போடணும். இந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்லேயே நிப்பாட்டிட்டு நம்ம இப்படி டர்ன் பண்ணிக்கணும். இங்கேயும் 1/2 இன்ச்சுக்கு அப்படியே தையல் போட்டு இந்த ஒரு ரிவர்ஸ் போட்டுக்கோங்க. இங்கே எக்ஸ்ட்ரா உள்ள நூலெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இவ்வளோ கிளாத் இருக்கு இல்லையா, நம்ம இதை வந்து அப்படியே திருப்ப போகிறோம். இப்போ இதை வந்து அப்படியே நம்ம திருப்பிடுவோம். திருப்பும்போது இந்த கார்னர் வந்து நல்லா ஒரு முக்கோண ஷேப்பில் வரணும். அப்படின்னா இந்த இடத்துல இவ்வளோ கிளாத் இருக்கக்கூடாது, கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கணும். தையலில் படக்கூடாது, தையல்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி ஒரு முக்கோண ஷேப்பில் வி ஷேப்பில் கட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதை அப்படியே டர்ன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி முக்கோண ஷேப் வரணும். உள்ளே ஏதாவது ஊசி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட எடுத்து விட்டுக்கோங்க. நான் இந்த ஊக்க வச்சு உள்ளே எடுத்து விட்றேன். இந்த உள்ளுக்குள்ளே கோர்த்து இந்த முனியில் அப்படி குத்தணும்னா ஷார்ப் வந்துடும். அவ்வளோதான். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு இந்த சைடு ஒரு 1/4 இன்ச்சில் இருந்து ஒரு தையல் போடணும். இதையும் ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் நிப்பாட்டிடுங்க. நீடியில் நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் திருப்பிட்டு அதே 1/4 இன்ச் அளவுலேயே சுற்றி தையல் போடணும். நம்ம நீடியில் அந்த 1/4 இன்ச் அளவில் நிப்பாட்டிடுங்க. அதே மாதிரி இந்த சைடும் அதே 1/4 இன்ச்சில் தையல் போட்டுருணும். இப்படி நம்ம 3 சைடுமே அடிச்சிட்டோம். மேலே பார்டர் இருந்ததுனால அதை அப்படியே விட்டுட்டோம். பார்டர் இல்லை அப்படின்னா நம்ம இதில் ஒரு 2 ஃபோல்டு பண்ணி பிசு தெரியாமல் இதை மடக்கி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடிக்கணும். இப்போ பார்டர் இருந்ததுனால மேலே எதுவும் செய்யலை, நம்ம தையல் எதுவும் போடலை. இனி நெக்ஸ்ட்டு கைப்பிடி வைக்கணும். கைப்பிடி எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு ஓப்பனாக இருக்கு இல்லையா, ஓப்பனாக இருக்குல்ல, இதை வந்து 2ஆக மடிச்சு போட்டுக்கோங்க. மடிச்சுட்டு இதில் சென்டர் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சென்டரில் இருந்து ஒரு 2 இன்ச்சு கேப்பில் மார்க் பண்ணணும்.
அந்த சென்டர்ல இருந்து 2 இன்ச் மார்க் பண்ணிட்டு இதை அப்படியே ஓப்பன் பண்ணி அந்த மார்க் இந்த இடத்துல தானே வருது, எல்லா பக்கமே மார்க் பண்ணிக்கணும். மாதிரி மார்க் பண்ணிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடணும். இனி நம்ம கைப்பிடி ரெடி பண்ணணும். கைப்பிடிக்கு இந்த கிளாத் எடுத்து வச்சிருக்கோம். இதில் எப்படி நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்டு, அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு ஃபோல்டு. இந்த பீஸு வெளியே போகக்கூடாது, இந்த கிளாத் உள்ளே தான் இருக்கணும். தெரியுதா? உள்ளே தான் இருக்குது. இதை இன்னொரு மடக்கு மடக்கணும், இப்படி இருக்கணும். அதே மாதிரி உள்ளே வச்சு அடிச்சிடும். முடிஞ்சா? இப்போ இதை வந்து நம்ம 2ஆ கட் பண்ணி எடுத்துக்கணும். ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இதில் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கோம் இல்லையா? இப்போ இது வந்து நல்ல சைடு, ராங் சைடாக இப்படி எடுத்து உள் பக்கமாக வச்சு தான் நம்ம அட்டாச் பண்ணணும். இப்போ ஒரு கயிறு எடுத்து நம்ம இந்த மார்க் இந்த இருக்குது, இங்கே ஒரு மார்க்கு, இங்கே ஒரு மார்க் இருக்குது. சென்டர் மார்க் பண்ணோம், அங்கே வைக்கக்கூடாது. இந்த சென்டரை தள்ளி இங்கிட்டு 2 இன்ச்சு, இங்கிட்டு 2 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா? அங்கே தான் வைக்கணும் கயிறு, இங்கேயும் இங்கேயும். இது எப்படி மார்க் இதில் எப்படி நம்ம அடிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். கீழே இருந்து இப்படியே வந்து அதுக்கப்புறம் மேலே ஒரு 2 ஸ்டிச்சு மேலே வந்துட்டு மறுபடியும் அந்த சைடு போயிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போடணும். அந்த சைடு போயிட்டு இங்கேருந்து மறுபடியும் கீழே இறங்கி அப்புறம் இங்கே திருப்பி 2 ரிவர்ஸ் போட்டு நிப்பாட்டணும். இதுதான் நீட் லுக்காக இருக்கும். அதுக்காக தான் கீழே இருந்து அடிங்க. அடிச்சுட்டு நீடியில் உள்ளே இறக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளாத்தை திருப்புங்க. நீடில் உள்ளதாக இருக்குது. அதுக்கப்புறம் கிளாத்தை இந்த மாதிரி பாக்ஸாக போட்டு மறுபடியும் இந்த இடத்துக்கு வரும்போது ரிவர்ஸ். அவ்வளோதான். இப்படி 4 பக்கமுமே நீங்கள் பாக்ஸ் போட்டுருங்க. இப்படி போட்டிங்கன்னா பை பார்க்க நீட்டாக இருக்கும். பார்த்தீங்களா? பாக்ஸ் மாதிரி இருக்கா? அதே மாதிரி இப்போ இன்னொரு சைடும் அடிக்கணும். எப்படி அடிக்கணும் அப்படின்னா, இதை அப்படி நேராக இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டுட்டு இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா? இந்த எட்ஜை அப்படியே தூக்கி இங்கே கொண்டு போய் வச்சிடணும். புரிஞ்சா? இப்படி நேராக இருக்குது, நேராக இழுத்த மேனிக்கையே இதை அங்கிட்டு இங்கிட்டு மாற்றாமல் இதை அப்படியே கொண்டு போய் அந்த இடத்துல வைக்கணும். இப்போ இதையும் அதே பாக்ஸ் மெத்தட். நம்ம தான் எப்படி சொன்னேனோ அதே மெத்தட்லேயே அடிக்கணும். நீடில் வந்து காரணத்தை கொண்டு வெளியே இருக்கக்கூடாது. உள்ளே இருந்த மணிக்கு தான் கிளாத்தை நம்ம திருப்பணும். அவ்வளோதான். ஒரு பக்கம் நம்ம கைப்பிடி வச்சுட்டோம். அதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம கைப்பிடி வச்சிடலாம். நம்ம உள் பக்கமாக தான் வைக்கணும். இங்கே மார்க் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. மார்க் தெரியுதா? இந்த இடத்துல இருக்குது. அதே டைப் தான் பாக்ஸ் மெத்தடில் இந்த சைடும் வச்சு அடிச்சிருங்க. ஓகே, ஒரு வழியாக நம்ம பை தைச்சிட்டோம். நானும் ஒரு பை தைச்சிட்டேன், பாப்பாவுமே ஒரு பை தைச்சிட்டா. பாப்பாவும் தைச்சிட்டு தான் வச்சுட்டு போனா, அவள் ஒன்று தைச்சிட்டான். பாக்ஸ் வந்து ஒரு இடத்துல சின்னதாக போட்டிருக்கா, ஒன் சைடு பெருசாக போட்டிருக்கா. சரி, நாள் பரவாயில்ல. ஸ்டார்டிங்கில் இப்படி தான் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் வரும். உங்களுக்கு இது ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. இன்னும் நம்ம வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து இப்போ தான் நீங்கள் கற்றுக்கிற ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தகுந்தாப்புல நம்ம பேசிக்கில் இருந்து தான் போயிட்டுருக்கோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிள்ளைங்களுக்கு லீவ் விட்டுருவாங்க, நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். நம்ம இந்த டைத்தில் ஏதாவது ஒரு தொழிலை பழகிக்கிட்டா தான் பிள்ளைங்களுக்குமே சொல்லிக் கொடுக்கலாம், நம்மளும் பழகிக்கலாம். ஏதோ ஒரு கைத்தொழிலை நம்ம கண்டிப்பாக கற்றுக்கணும். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பாப்பா இப்படி தான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணா. அவள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்கா. அம்மா என்னையுமே வீடியோ எடுங்கம்மா, என்னையும் போடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆனால் அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று டவுட்லாம் கேட்டு எல்லாமே பண்ணா. ரொம்ப ஆர்வமாகவே எல்லாத்தையுமே பழகுறா. சூப்பராக நான் ஃபினிஷிங் வந்து நல்லா இருந்துச்சு. எல்லாமே நீட்டாகவே தைச்சிட்டா. பெடல் மிஷினில் தைக்கல, என்னோட மிஷின்லேயே தைச்சிட்டா. கண்டிப்பாக நம்ம இப்போ பழகுற எந்த ஒரு கைத்தொழிலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் பிற்காலத்தில் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் நம்மளுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்ம பிள்ளைங்களுக்குமே சொல்லிக் கொடுப்போம். கண்டிப்பாக அவங்களுக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அது கண்டிப்பாக அவங்களுக்கு கை கொடுக்கும். நீங்களுமே இதை கண்டிப்பாக பழகிக்கங்க. பழகணும்னு இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம ஒரு நாள் பழகிட்டு அதை விட்டுறக்கூடாது. கண்டிப்பாக எவ்வளோ ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் நம்ம அதை கடந்து இதை கற்றுக்கணும்னு முடிவெடுத்து நம்ம கற்றுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்காரணத்தை கொண்டும் நம்ம பின்வாங்கிடக்கூடாது. பாப்பா தைச்சிருந்த பை எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க.
பாப்பாவ என்கரேஜ் பண்ற மாரி ஏதாச்சும் கமெண்ட்ல சொல்லுங்க. அவளுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டா இருக்கும். ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இன்னைக்கு கிளாஸ்ல துணிப்பை நம்ம பார்த்துட்டோம். ரொம்ப ஈஸியான மெத்தட்லயே இருந்துச்சு. பாப்பாக்கு புரிஞ்சுச்சா என்னன்னு தெரியல. கேட்போம். பாப்பா உனக்கு புரிஞ்சுச்சா? ஈஸியா புரிஞ்சிச்சுமா. இனி தச்சிருவேல? நீயாவே தச்சிருவேல? தச்சிருவேன். சரி ஓகே. பாப்பாக்கு புரிஞ்சிருச்சு. உங்களுக்கும் புரிஞ்சிருச்சா? இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ல கேளுங்க. கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கங்க. கண்டிப்பா மீராகான் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய்.